இடத்துல இருந்து தான் நம்ம இப்ப ராக் கிளைம்ப ஆரம்பிக்க போறோம். இந்த கயிறு கல்லுங்களுக்கு நடுவுல நல்லா மாட்டிக்கிச்சு. இப்ப இதை யூஸ் பண்ணி நாம மேல போகலாம். நான் அதுக்கு ரெடியா இருக்கேன் மேடம். அடே, எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்தது. நீங்க எல்லாருமே ராக் கிளைம்பிங் பண்ணுங்க, நான் இது வந்துடுறேன். மாமா பயப்படுறதுனால ஏதோ சாக்கு போக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். நான் எப்படியாவது அவரோட பயத்தை போக்கி ஆகணும். ஐடியா! மாமா, உங்களோட சூடான ஜிலேபிகளை அந்த அணில் எடுத்துட்டு போயிடுச்சு. என்னுடைய ஜிலேபி எடுத்துட்டு போயிடுச்சா? உனக்கு அவ்வளவு தைரியமா அணிலு? ஏய், ஒழுங்கா என்னுடைய ஜிலேபியை கொடுத்துட்டு போ. ஏய், எங்க போற? உன்னை விட மாட்டேன். அதை கொடு, அதை கொடு. மம்மி, மம்மி, காப்பாத்துங்க மம்மி. பிரமாதம் பத்திச்சா, நீ என்னோட மெட்டல் அம்ப்ரெல்லா கிராஜெட்டை வச்சு எல்லாரையும் காப்பாத்திட்ட. என்னாச்சு மாமா, நீங்க ஓகே தானே? நான் ரொம்ப நல்லாவே தான் இருக்கேன். இந்த ராக் கிளைம்பிங்ல எனக்கு கை வந்து கலையாச்சு. நீங்க எல்லாரும் கூட மேல வாங்க. நம்ம மேல இன்னும் அதிகமான கற்கள் விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் முதல்ல சேஃப்டி கியரை போட்டுக்கணும். நான் திருடிட்டு வந்த பொருட்களை ஒளிச்சு வைக்க இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காது. இன்னைக்கு கொஞ்சம் வைரங்களையும் முத்துக்களையும் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வரலாம். கண்டிப்பா அந்த கோலும் மோலவும் இப்ப தயாரா இருப்பாங்க. இப்ப இந்த கூட்டம் எங்க இருந்து வந்தது? சாச்சா பத்திச்சா, நீங்க ஏற்கனவே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. இது எனக்கான நேரம். அண்ணன் கீழே வந்துட்டே இருப்பாரு இல்ல? ஆனா மூணு கொஞ்சம் மேல பாரு. இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க? மேல மட்டும் போனாங்கன்னா நம்மளோட இடத்த பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. ஆமா, நம்ம இப்பவே இவங்கள தடுத்தாகணும். சரி, நான் இப்பவே போய் அவங்க கயிறை கட் பண்ணி விட்டுறேன். ஐயோ, அவங்க எல்லாரும் மேல இருக்காங்க. கீழே கயிறை வெட்டினா கீழே விழுந்துருவாங்களா என்ன? வழக்க போல குச்சை பயன்படுத்தி மேல போயிடுறேன். அங்க இருந்து அவங்க கயிறை கட் பண்ணிடலாம். கோலு, ஜாக்கிரதை. இது வரைக்கும் இந்த போல எப்படி யூஸ் பண்ணணும்னு நீ கத்துக்கவே இல்ல. இந்த கல்லுகளை தள்ளி விட்டா அதுல மோதி எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. இப்ப உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு நான் பாக்குறேன். சாச்சா பத்திச்சா. ஓஹோ, மேல இருந்து பாருங்களா உருண்டு வந்துட்டு இருக்கு. மாமா, பலங்கள் பாத்து. தப்பிச்சிட்ட. என்ன தப்பிக்கல? இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சாச்சா பத்திச்சா, நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்ப உங்களை என்ன பண்ண போற பாருங்க. என்ன அதிசயம், இங்க மீனுங்க எல்லாம் மழையா பொழிஞ்சுகிட்டு இருக்கு. இங்க பாரு, இது என்னோட மீன். இப்ப எதுக்கு உனக்கு எதுக்கு தரணும்? தரமாட்டேன்.
நான் பலசனை தூக்கிட்டு போக விட மாட்டேன். திரும்பி வா. நண்பர்களே, இன்னைக்கு பெரிய வேட்டை. நான் ஒரு சின்ன மீனை பிடிக்கலான்னு தான் போனேன். ஆனா தானாவே இந்த 2 குண்டு மீனுங்க மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு பெரிய விருந்துதான். மருமகன் இருக்கும்போது நமக்கு எதுவும் ஆகாது. இங்க வாடா மருமகனே. மாமா அந்த பல்டி அடிப்போம் நாங்க, திருடனை விரட்டி பிடிப்போம் நாங்க. நான் தான் பத்திஜா. நான் தான் சாச்சா. சரி வாங்க, மேல ஏறத ஆரம்பிப்போம். நாம மலை உச்சிக்கு பக்கத்திலே வந்துட்டோம். பொழுதாதா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட இடம். இங்க நான் உங்களை நுழைய விட மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சும்மா விளையாடிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் உங்களோட கயிறை விட்டு விட போறேன். ஐடியா. பதீஜா கண்ணு, இப்ப அந்த கயிறு எந்த நேரத்துல வேணாலும் அருந்துரும். வெரசா ஏதாவது பண்ணு. பாஸ், நாங்க வந்துட்டோம். போலு தாதாவோட உண்மையான சக்தி என்னன்னா உங்களுக்கு நீங்க காட்டுங்க. இந்த ராக் கிளப்பின் பேக்கேஜ்ல மீன் விலை என்ன ஃப்ரீயா என்ன? கோலு மோலோ, சீக்கிரம் வாங்க. நாம இப்ப இடத்த மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாச்சா பத்திச்சாவோட கூட்டம் இந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கட்டும். அட மருமகனே, அந்த திருடங்கெல்லாம் ஓடிடுவாங்க. ஆனா நம்ம என்ன நிரந்தரமா இங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா? நம்ம எப்படியாவது இந்த வலைய அந்த கூர்மையான முள்கல்ல மாட்டி விடணும். அப்புறம் இந்த வலைய கீழே இழுத்தாக்கணும். அப்படி பண்ணா வலை ஆறந்துரும். நீ ரொம்ப சரியா சொன்ன மருமகனே. வாங்கய்யா வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க. அஸ்கலகடி ஐலசா, அஸ்கலகடி ஐலசா, அஸ்கலகடி ஐலசா, அஸ்கலகடி ஐலசா. நம்ம திருடின எல்லா பொருளும் கீழே கொட்டிடுச்சு. ஐயோ, இப்போதைக்கு இதை விடுங்க. தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்க. எனக்கு என்னமோ தலை சுத்துது. எனக்கும் தான். உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.